السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر، وقال النبي صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، فمن أقامها فقد أقام الدين، ومن هدمها فقد هدم الدين، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பு கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக செல்லாம் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரின் மேலாகிய கண்மணி நாயகன் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அருச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இடத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு அற்புதமான மார்க்கத்தை வாழ்க்கையின் வழிமுறையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் என்பதும் இந்த இஸ்லாம் என்பதும் வாழ்க்கையில் நெறியாகும். ஏனைய சமூகங்களில் இருக்கிற புரிதல் வணக்கம் வேறு, வாழ்க்கை வேறு என்ற கண்ணோட்டத்தில் தான் அந்த சமூகங்கள் பயணிக்கிறது. ஆனால் அல்லாஹ் நமக்கு அருகில் இருக்கிற இந்த மார்க்கம் வாழ்க்கை தான் வணக்கம், வணக்கம் தான் வாழ்க்கை, இரண்டும் வேறு வேறு அல்ல என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். ஒரு வினாடி நான் மூமினாக பிறந்ததின் காரணத்தை ஒரு அடியான் யோசித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொண்டே இருப்பார். ஈமான் இல்லாத மக்கள் சந்திக்கிற 99 விழுக்காடு பிரச்சனைகள் ஒரு மூமினுக்கு வருவதில்லை. அதற்கு ஒற்றை காரணம் அவருடைய ஈமான். ஈமான் என்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை முழுவதும் அல்லாஹ்வின் மீதும், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும், வேதங்களின் மீதும், மறுமை நாளின் மீதும், மன்னரையின் மீதும், எழுப்பப்படுவதன் மீதும் அவர் கொண்டிருக்கிற அழுத்தமான நம்பிக்கை தான் ஒரு மூமினை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை விதைப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்துக்கொண்ட காலம் 13 ஆண்டு காலம். அவ்வளவு சாதாரணமாக ஒரு விஷயத்தை மனிதன் நம்பிவிட மாட்டார். ஒரு மூமின் அழுத்தமாக சொல்லுகிறார், கபர் இருக்கிறதா? இருக்கிறது.
ஆறடி கபருக்குள் என்ன நடக்கும் எல்லா செய்திகளையும் நம்புகிறார். மறுமையில் எழுப்பப்படுவோமா? எழுப்பப்படுவோம். என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் நம்புகிறார். இதையெல்லாம் யார் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், குர்ஆன் பேசுகிறது. இந்த நம்பிக்கையை விதைப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்துக்கொண்ட கால அளவு 13 ஆண்டு காலம். வெறும் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் நம்பிக்கையாளர்கள் உருவானார்கள். ஏன்னா மனுஷனுடைய மனம் அவ்வளவு இறுக்கமானது. சாதாரணமான எந்த விஷயங்களையும் அது நம்பிவிடாது. நம்மை விடவும் அறிவாளிகளாக வாழ்ந்தவர்கள் பெருமானாரிடம் தொடர்ந்து கேள்விகள் முன்வைத்தார்கள். 13 ஆண்டு கால போராட்டமும் முழுக்க முழுக்க அந்த மனங்கள், இறுதிய மனங்களை இளகிய மனங்களாக மாற்றுவதற்கும், அசத்தியத்தை சுமந்து நின்ற மனங்களை சத்தியத்தை ஏற்க வைப்பதற்கும் பெருமானாருக்கு தேவைப்பட்ட கால அளவு 13 ஆண்டு காலம். பிறகு அந்த மனங்களில் பதித்த ஈமான் சர்வதேச உலகத்திற்கு போய் சேருகிற அத்துணை வேலையும் அருமைக்குரிய சஹாபாக்களுக்கு சொந்தமானது. அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, காரணங்களை பார்த்து நிற்பதல்ல, காரண கருத்தாதாகி அல்லாஹ்வை பார்த்து நிற்பது. ஆட்சி அதிகாரங்களை எதிர்த்தார்கள், கொடூரமான ஆட்சியாளர்களை எதிர்த்து நின்றார்கள், சூழ்ச்சிகளை முறியடித்தார்கள், போர்க்களங்களை சந்தித்தார்கள். இத்தனைக்கும் பின்னால் அவர்களிடம் மூலதனமாக இருந்தது அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் அவர்களை அவ்வளவு தூரம் இழுத்து வந்து நம் வரைக்கும் இஸ்லாம் வந்து சேர்வதற்கான காரணியாக அல்லாஹ் சஹாபாக்களை ஆக்கி வைத்தார். மூமின்களே, மூமின்களே, இந்த ஈமான் எந்த அளவு என்னிடத்தில் உறுதியாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மூமினும் சுய பரிசோதனை செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னத்தான் முஸ்லீம், நானும் முஸ்லீம் அப்படின்னு கடந்து போய்விடுகிற செய்தி அல்ல. இந்த ஈமான் ஒவ்வொருவருக்குமானது. அல் ஈமான் யஸ்தாது வ யன்குஸ், கூடும் குறையும். ஈமான் சொல்லுங்க, கூடும் குறையும். நல்ல ஆளுங்க, நல்ல குணமானவர், நல்ல தொழுகையாளி, என்ன நடந்துச்சு தெரியலங்க, சீட்டாடி இருக்காரு, மது குடிக்கிறாரு, பள்ளி பக்கமே வரமாட்டேங்கிறார். இவைகளுக்கான பின்னணி காரணம் என்னவென்று சொன்னால் ஈமான் கூடும் குறையும். சிலரிடம் ஈமானை இல்லாத இடத்திலிருந்து அல்லாஹ் உருவாக்கி விடுவான், சிலரிடம் இருக்கிற ஈமானை பறித்து விடுவான். இந்த வண்டி எடுக்கும் போது டெய்லி செக்அப் பண்றாங்களா, இல்ல ஏர் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, தினசரி அல்ல வினாடிக்கு வினாடி தன்னுடைய ஈமானை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தன்தஜு ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், வலுப்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூமின்களே, எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறோம், எல்லா காரணங்களையும் தேடுகிறோம், ஆனால் அசல் காரணத்தை நாம் மறந்து விட்டோம். பையன் தப்பு பண்றான், குடும்பத்துல ஒரே குழப்பம், வாழ்க்கையே சோதனையா இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகளை பேசுகிற ஒருவர் அவருடைய ஈமானின் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியை தேடி பயணித்தால், ஈமான் பலம் பெற்றால் எல்லாம் நல்லதாகிவிடும், ஈமானில் பலகீனம் இருந்தால் எல்லாம் சோதனையாக வந்து முடியும். இந்த டெஸ்ட் யாரை வச்சு பண்றது? சுகர் டெஸ்ட் பண்ணிடலாம், கொலஸ்ட்ரால் செக் பண்ணிடலாம், பிபி செக் பண்ணிடலாம், ஹார்ட் பீட் செக் பண்ணிடலாம். இந்த ஈமான் குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்னை நான் மட்டுமே சுய பரிசோதனை செய்ய முடியும். என்னுடைய ஈமான் எந்த அளவு வலுவோ அதனுடைய வெளிப்பாடு என் தொழுகையில் தெரியும்,
என் நோன்பில் தெரியும், என் சம்பாத்தியத்தில் தெரியும், என் குடும்பத்தில் தெரியும், என் நண்பர்களிடம் தெரியும், என்னுடைய பழக்கத்தில் தெரியும். வாழ்க்கையை தீர்மானிப்பதின் அஸ்திவாரம் ஈமானிய பலம். இதுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் நினைச்சா நம்மள மாதிரி முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை பாடம் ஈமான். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து நின்றவர்களுக்கான பதில் என்ன? நாயகமே, ரசூலல்லாஹ், அநியாயமான வாழ்க்கை வாழுகிறேன், மாற்றம் உண்டா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. விபச்சாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறேன், மாற்றம் உண்டா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. கொலை வெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மாற்றம் உண்டா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. இரக்கமே இல்லாமல் வாழுகிறேன், மாற்றம் உண்டா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. ஈமான் உள்ளே வந்து விட்டால், அந்த ஈமான் பலமடைந்து விட்டால் எல்லாம் நல்லதாக அமைந்துவிடும். உங்கள் ஈமான் குறித்து நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த பாடம். மோமின்களே, மோமின்களே, நம் மக்களோடு தினசரி பழகிற நம் குழந்தைகளோடு இந்த ஈமானிய பயிற்சியை, சோதனையை என்றையாவது செய்திருக்கிறோமா? சாதாரண பேச்சுக்கள், குடும்பத்தோடு சாப்பிடுகிறோம். மகன் ஒரு நாளைக்கு, மகன் இந்த சாப்பாடு தந்தது யார்? யதார்த்தமாய் அந்த பிள்ளையின் அந்த நுனிநாக்கிலிருந்து, குழந்தையின் பச்சிலம் அந்த மொழியிலிருந்து அல்லாஹ் என்று வந்து விட்டால் என் பிள்ளைகளை நான் காப்பாற்றி விட்டேன் என்று பொருள். ஆனா நம்ம படிக்க வச்சதுல பிள்ளை சொல்லுவான், வாப்பா வாங்கிடுச்சு. அங்க ஈமானுக்கான பயிற்சி பட்டறையை நான் என் பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. இந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப தூரம் போக வேண்டியது இல்லைங்க. எல்லாரும் பேசணும், மருத்துவர்களை எழுப்புகிறார்களே, அனுமானமான விஞ்ஞானத்தின் மீது அதீத நம்பிக்கை உண்டு. ஆனால் விஞ்ஞானத்தினுடைய ஒரே ஒரு அளவுகோல், நடக்கலாம், அவ்வளவுதான். 100% நடக்கும் என்று எந்த விஞ்ஞானியும் வாதிட முடியாது. சாப்பிடுறோம், விஞ்ஞானத்தை வைத்து அழகாய் பேசுகிறார். இந்த சின்ன உணவு குழாய் வழியாக எவ்வளவு உணவுகள் இறங்குகிறது. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு, உடனே பிரியாணி சாப்பிடுறாரு, உடனே டீ குடிக்கிறாரு, வீடாவும் போடுறாரு, ஐஸ்கிரீமும் சாப்பிடுறாரு. இத்தனையும் அந்த உணவு குழாய் உள்வாங்குகிறதே. சூட்டையும் குளிர்ச்சியையும் கடுமையையும் மென்மையையும் எதையும் அது மறுதளிக்காமல் உள்ள இழுக்கிறது. பிறகு என்ன நடக்கிறது? கொட்டப்பட்ட உணவுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் கொட்டப்படும் பைகளில் மோசமான பை உணவு பை என்று சொன்னார்கள். எல்லாத்தையும் கொட்டிட்டு நாம கலரை சீட்டுகிறோம். விஞ்ஞான உலக மருத்துவம் சொல்லுகிறது, நீ போட்ட ஒவ்வொரு குப்பையையும் உள்ளே ஒரு மிஷின் பிரிக்கிறது. சத்தை எல்லாம் பிரிக்கிறது. ஒரு துறை ரத்தமாக்குகிறது, சர்க்கரையை பிரித்து எடுக்கிறது, உப்பின் அளவை எடுக்கிறது, காரத்தின் அளவை எடுக்கிறது, இரும்பை எடுக்கிறது, தாதுவை எடுக்கிறது. எவ்வளவு வேலை உள்ள நடக்குது. அத்துணையும் இலவசமாய். பிறகு சிறுகுடல் பெருகுடலுக்கும் கழிவுகளை பலமாய் வெளியே தள்ளுகிறது. சாதாரணமாக கடந்து விடுகிறோம். சாப்பிட்டேன், கழித்தேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆனால் மூமினுக்கு பாடம் என்ன தெரியுமா? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தனைக்கும் பின்னால் அல்லாஹ் வேலை செய்கிறான். இத்தனைக்கும் பின்னால் அல்லாஹ் வேலை செய்கிறான். சாப்பாட்டை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கைகளுக்கு சக்தி தந்தவன் யார்? ஸ்டோக்கில் படுத்திருக்கிறோம். போய் பாருங்க. நம்ம பேசுறோமா இல்ல? நான் நினைச்சா சாப்பிட்டுருவேன், நான் நினைச்சா செஞ்சிருவேன். ஒரு சின்ன நரம்பின் பிழை உறுப்பு செயல்படாமல் போகிறது. அவர்களுக்கு தான் இந்த கையினுடைய செயல்பாட்டின் அருமை தெரிகிறது. கையை இயக்கியவன் ரப்பு. வாய் வரைக்கும் கொண்டு போனான், நாக்கில் பட வைத்தான். மோமின்களே, பெருமானாருடைய அழகான ஒரு சுண்ணத்து இருக்கிறது. மிஸ்வாக் செய்ய வேண்டும், நாவை வழிக்க வேண்டும்.
10,000 சுவை மொட்டுக்கள் இந்த நாக்குகளில் இருக்கிறது. கண்ணாடிக்கு முன்னால் இன்று நாக்கை நீட்டி பாருங்கள். யார் இந்த அற்புதத்தை நடத்துவது? சுப்ஹானல்லாஹ். 10,000 சுவை மொட்டுகள் விதவிதமா விதவிதமா எந்த டேஸ்டை கொடுத்தாலும் இந்த நாவு உணர்கிறது, ரசிக்கிறான், சாப்பிடுகிறான். உள்ளே போகிறதா? ஒரு ஃபேக்டரி வேலை செய்யுதுன்னு டாக்டர் சாதாரண சொல்லிட்டு போயிடுறாரு. என் ரப்பு வேலை செய்கிறான். அவன் கொடுத்த அமானிதமான உடல், அவன் கொடுத்த அமானிதமான உயிர், நிர்ணயிக்கப்பட்ட காலம், அதுவரைக்குமான பயணம், இந்த பயண ஓட்டத்திற்கான அத்தனை வேலைகளையும் ரப்பு செய்கிறான். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, சாப்பிடுறதுக்கு உட்கார முன்னாடி அது ஒன்னு ஆசை, சாப்பிடணுங்கிறது ஆசை. ஆனா அல்லாஹ் கூப்பிட்டுக்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வலது கையால் சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. ஏன்னா இதுக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடியவன் அல்லாஹ். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லு. செயல்பாடுகள் தானாய் பிறப்பதில்லை. ஈமான் எந்த அளவு இருக்கிறதோ, ஈமான் எந்த அளவு பலப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவு இந்த வேலைகள் தானாக பிறக்கும். முஃமின்களே, அதனாலதான் இஸ்லாம் ஆரம்ப பாடமா 10 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு மார்க்க கடமைகள் எதுவுமே கிடையாது. ஈமான் குறித்த பலம் அந்த குழந்தையின் மனங்களில் விதைக்கப்படும். ஒரு சின்ன குழந்தை சொல்லணும், உனக்கு சாப்பாடு தந்தது யார்? பெரியவங்கள சொல்றது இல்லை, அல்லாஹ். உனக்கு நீரை தந்தவன் யார்? அல்லாஹ். உனக்கு மூச்சு சுவாசத்தை தந்தவன் யார்? அல்லாஹ். உன்னை தூங்க வைத்தவன் யார்? அல்லாஹ். உன்னை எழுப்பியவன் யார்? அல்லாஹ். இந்த பயிற்சிக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கடமைகள் தானாக பிறந்துவிடும். 13 ஆண்டு கால போராட்டம் பெருமானார் நம்பிக்கையை விதைப்பதற்காக. விதைச்சவங்களுக்கு ஒரு கிரேட் அல்லாஹ் கொடுத்தான், அவங்க மூமின்கள். அதனாலதான் பாசத்தோடு அல்லாஹ் அழைக்கிறான், நம்பிக்கையாளர்களே. குர்ஆனுடைய பெருவாரியான வசனங்கள் அன்போடு அழைக்கிறது. யா அய்யுஹல்லதீன, சொல்லுங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே. இந்த சாப்பாடு உன்னுடையதல்ல, என்னுடையது. இந்த ஆரோக்கியம் உன்னுடையதல்ல, நான் தந்தது. உன்னுடைய சம்பாத்தியம் நான் தந்தது. உன்னுடைய அறிவு நான் தந்தது. இதை நம்பி இருக்கிறாய் அல்லவா? ஈமான் கொண்டோரே, விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, இப்படி அழைத்துதான் அமல் என்ற 2வது பகுதிக்கு அல்லாஹ் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், ஈமான் இல்லாத அமல்கள் எந்த பயனும் தராது. சில சகோதர சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைப்பாங்க இல்லையா? அதாவது ஆரோக்கியத்தை தரலாம், சவாபு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஈமான் இல்லாத அமல்களுக்கு எந்த விலையும் கிடையாது. எனவே ஈமானை பலப்படுத்துவதற்கு பெருமானார் எடுத்துக்கொண்ட காலம் 13 ஆண்டு காலம். எல்லா அமல்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 10 ஆண்டு காலம். எல்லா அமல்னா, இஸ்லாத்துல அமல்னா என்னென்ன இருக்கும்? இது 5 கடமைகள் பிரதானமானது. இதை தாண்டி வாழ்க்கை முழுவதுமே அமல் தானே. ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உண்டான அமல்களை கற்றுத்தர வெறும் 10 ஆண்டு காலம். அதை நம்புவதற்காக, நம்ப வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட காலம் சொல்லுங்க 13 ஆண்டு காலம். அப்படின்னா இங்க ஒரு சைக்காலஜியை பெருமானார் சொல்லி தர்றாங்க. இந்த பசங்கள்ட்ட டீ வாங்கிட்டு ஓடிடுவான். அப்புறம் வந்து கேட்பான், சக்கரை போட்டா சக்கரை இல்லாமையா? சக்கராங்கிறதுக்குள்ள ஓடிடுவான். திரும்ப வருவான், லைட்டா வேணுமா, மீடியம் வேணுமா, ஸ்ட்ராங்கா வேணுமா? முதலில் அவனுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறோம். மற்றவர்கள் சொன்னதை முதலில் நிதானமாக கேள். 2 வேலை செய்யாத, 3 வேலை செய்யாத, தினசரி வாழ்வுதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்து, நிதானமா உறுதிப்படுத்து, காலங்கள் எடுத்துக்கொள், நேரம் எடுத்துக்கொள், பிறகு அமல்கள் சாதாரணமாய் வசப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பயிற்சி அளிக்கிறார். இது எல்லாத்துலயும் இருக்கு.
நானும் தொழுது வர்றேன் அப்படின்னு நேரா போயிட்டு அரைக்குறையா ஒரு செஞ்சு அப்படி தக்பீர் கட்டி வேடிக்கை பார்த்து தொழுது சனா கொடுத்துட்டு தொழுதுட்டேன் அப்படின்னா அந்த தொழுகையை பெருமானார் சொல்வார்கள் பேப்பரை கசக்கி மூஞ்சியில எரியிற மாதிரி அல்லாஹ் இந்த தொழுகையை எரிந்து விடுவான், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு தொழுகையாளி தொழுகைக்காக புறப்பட்டு வருகிற பொழுது அவருடைய ஈமான் வேலை செய்யும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரப்பு கருணையான, அவனுக்கு நான் கடமை பற்றி இருக்கிறேனே, கடமைக்கான நேரம் வந்து விட்டது, ஜமாத்தோடு கடமையை நிறைவேற்ற வேண்டும். என் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் நேரம். இந்த உணர்ச்சிகளால் பள்ளிக்குள் வருகிற ஒருவர் சரியாக ஒழுங்கு செய்து முறையாக வருகை இருந்து நிதானமாக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்வோடு சம்பாஷித்து விட்டு மனநிறைவோடு செல்வது தொழுகை. இந்த அமல் சரியாக இருக்க வேண்டுமானால் அவருடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும். 13 ஆண்டு காலம் அந்த வாழ்வில் இறுதியிலே ரப்புல் ஆலமீன் பெருமானாரை தன்னிடத்திற்கு அழைக்கிறார். மேராஜுடைய பயணம் இல்லையா, பெருமானாருக்கான மிகப்பெரிய முஅஜிஸா. திட்டமிட்டு அல்லாஹ் அழைத்து செல்கிறார். ஒரு நீண்ட வரலாறு. அல்லாஹ்வுடைய சந்திப்பில் பெருமானாருக்கு கொடுத்த முதல் அமல் தொழுகை. 50 நேர தொழுகையை கொடுத்தார். போராட்டங்களுக்கு பிறகு 5ஆக சுருக்கப்பட்டது. அல்லாஹ்வே சொன்னான், 50 தான் கடமை, 5ஆக தந்திருக்கிறேன், 5ஐ செய்தால் 50 நிறைவேற்றிய நன்மை உண்டு என்று சொல்லி பெருமானாருக்கு அன்பளிப்பை தந்து மக்களிடம் சொல்லுங்கள். மேராஜிலிருந்து திரும்பி வந்த பெருமானார் தொழுகிறார். முதல்ல பெருமானாருக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு அவங்க தொழுக முதல் தொழுக லோகருடைய தொழுகை. ஆரம்பகால தொழுகைகளுக்கு முறை கிடையாது. இந்த தொழுகை என்பதே மேராஜில் வானவர்களுடைய காட்சியை பார்த்து ஆசைப்பட்டார்கள் பெருமானார். ருக்கு தனி, சுஜூது தனி, கியாம் தனி, கிராத்து தனி, அத்தஹியாத்து தனி, எல்லாம் இணைத்து வடிவமைக்கப்பட்டது தொழுகை. ஆரம்ப காலத்துல ருக்கு கிடையாது, ருக்கு கிடையாது, பிறகு ருக்கு சேர்க்கப்பட்டது. இந்த தொழுகையினுடைய முறை காலையில ஒரு தொழுகை, மாலையில ஒரு தொழுகை, அப்படித்தான் இருந்துச்சு. மேராஜ் பயணத்திற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா தர்தீப் செய்யப்பட்டது. தொழுது காண்பித்தார்கள். அந்த தொழுகையில் ஏற்படுகிற சுவையை சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நம்பிக்கையில் ஈமான் எப்படி முக்கியமோ அடியானிடம் அமல்களில் பிரதானமானது தொழுகை என்றார். இத வெறும் கடமையில கடந்து போயிட்டா நம்மள மாதிரி அப்பாவிகள் யாருமே கிடையாது. This is my duty அப்படின்னா ஒரு தொழுகை இருக்கும். இப்படி போயிட்டு இருந்தாரு, உன்னைகளுக்கு ஜமாத்தப்பா வண்டி நிறுத்தினாரு, உள்ள வந்தாரு, தொழுதாரு, போனாரு. அவரே யோசிக்கணும் இதுல என்ன நடந்ததுன்னு கேட்டா அவருக்கு தெரியாது. இது அப்படி சாதாரணமாக பார்க்கிற ஒரு இபாதத்தல்ல தொழுகை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்தில் ஆயிரக்கணக்கான இபாதத்துகளின் முன்வடிவு தொழுகை. ஒரு டாக்டர் போறீங்க, செக் பண்ணி பார்க்கிறாரு, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. ஒரு 5 டேப்லெட் எடுத்து கொடுக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு காமிச்சு சொல்றாரு, இதுதான் உங்க உயிரை காப்பாற்ற மாத்திரை. சரியா? இந்த 4ம் அந்த மாத்திரைக்கு சப்போர்ட், சைடு எஃபெக்ட் வரக்கூடாது, கொஞ்சம் இதுல கொஞ்சம் உடல்ல பாதிக்கும். இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த 5 மாத்திரை. நம்ம அறிவாளி என்ன செஞ்சாரு, மெயின் மாத்திரையை சாப்பிடாம துணை மாத்திரையில சாப்பிட்டாரு. என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? மரணம் சம்பவிக்கும், பலகீனம் ஏற்படும், ஐசியூக்கு போவாரு. டாக்டர் கேட்கிறாரு, நான் தான் மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். வாங்க பாக்குறாரு, மெயின் மாத்திரை எல்லாமே பெண்டிங்ல இருக்கு, கொஞ்சம் கசக்குதுன்னு அதை வச்சுட்டேன் சார். அட அறிவு, அட அறிவு, அதெல்லாம் நீ சாப்பிடணும். அதற்கு துணைக்குத்தான் இது. ஒரு பூமியினுடைய மொத்த வாழ்க்கையும் தொழுகைதான்.
தொழுகைக்கு துணைகளாகத்தான் மற்ற அமல்கள் தரப்பட்டிருக்கிறது. இவர் சொல்றாரு, நான் ஜும்மா தொழுகிறேன், நான் உம்ரா செஞ்சிருக்கிறேன், நான் ஹஜ் செஞ்சிருக்கிறேன், ஆனா தொழுக அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து இமாமுத்தீன், மொத்த மார்க்கத்தினுடைய அடிப்படை தூண் தொழுகைதான். யார் தொழுகையை சரியாக நிலைநாட்டுகிறாரோ அவர் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகிறார். யார் தொழுகையை தகர்த்து விட்டாரோ அவர் மார்க்கத்தை தகர்த்து விட்டார். இப்ப நம்ம யோசிக்கணும், ரொம்ப கவலையான விஷயம். ப்ரோக்ராம்ல நடத்துவோம், எல்லாம் சேர்ந்துதான் சொல்றாங்க, பங்கன் நடந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் தொழுகையின் நேரம் வந்தால் முதலில் தொழுது முடிப்பார்கள், அப்புறம் தான் அடுத்த விஷயம். நம்ம எந்த அளவுக்கு கூலாயிட்ட தெரியுமா? நிகழ்ச்சிக்கு பிறகு இஷா தொழுகை நடக்கும், ஒத்துழைக்கிறோம்ல. அது நிச்சயமாகட்டும், ஒரு மாநாடாகட்டும், ஒரு கூட்டமாகட்டும், பேசி முடிச்சுட்டு தொழுதுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த தொழுகை நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், 13 ஆண்டு கால போராட்டத்தில் நிலைநிறுத்தப்பட்ட ஈமான், அந்த ஈமான் தான் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் தொழுகை. அது எந்த சமூகத்தில் கவனிக்கப்படுகிறதோ, நிலைநாட்டப்படுகிறதோ, அந்த சமூகம் வெற்றிகரமாய் மாறும். பேசிக்கலி அவுட் ஆயிட்டமே, தெரிந்து விடப்படுகிறது. ஏதாவது ஒரு இடத்தில் பெருமானார் இந்த தொழுகைக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறார்களா? பரவாயில்ல, இதை அப்புறம் வச்சுக்கலாம். உயிர் போகிற போர்க்களத்தில் கூட ராணுவ வீரர்களுக்கு ஒரு ரக்காத்தை தொழுதுட்டு போராடும். இன்னொரு குரூப் 2வது ரக்காத்து தொழுகும், முதல் குரூப் 3வது ரக்காத்து தொழுகும். போர்க்களத்திலும் கூட தொழுகைக்கு சலுகை இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னால், ஒரு சமூகத்தினுடைய வாழ்வின் அடிப்படை எங்கு தொழுகை இருக்கிறதோ எல்லா பிரச்சனைகளையும் அது வெற்றி கொள்ளும். தொழுகை இல்லாத சமூகத்திலே, அதான் நான் சொல்றேன், காரணங்களை வேற வேற இடத்துல தேடுறோம். உள்ள ஓடி போயிட்டா, அழுகிறாரு, இப்படி எல்லாம் படிக்க வச்ச, பாசமா வளர்த்திட்ட, நான் கொஞ்சம் கண்டிக்கல, புள்ள இப்படி தவறிட்டா, இதை சொல்லுகிறார். நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என் புள்ள இப்படி பண்ணா? இத்தனை கேள்விக்கு இடையில ஏதாவது அந்த தகப்பனுடைய வார்த்தையை பாருங்க, இவ்வளவு பண்ணன, என்னுடைய தொழுகும்படி நான் வழிகாட்டவில்லை. என் மகனை தொழுகையாளியாக அவர்களை உருவாக்கி இருந்தால் அது அவர்களை பாதுகாக்கும். குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். சும்மா ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு, கேட்ட தொழுதுக்கு நேரம் என்னங்கிறாரு. பயங்கரமான சந்தை வணிக ஓட்டங்களில் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாரு, ரொம்ப பிஸி மேன். அவனுடைய லைஃப் ஸ்டைலுக்கு, ட்ரெஸ்ஸிங் கோடுக்கு, சூழ்நிலைகளுக்கு இடையில அந்த யூத் ஜெனரேஷன், அந்த கலாச்சாரம், சீரியல் ஐடி ஃபீல்ட் அது இதுன்னா ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா? அந்த சூழ்நிலையில் தப்புன்னு எந்திரிக்கிறான், பாத்ரூம் போனா ஒது செய்யறான், தான் இருக்கிற இடத்திலேயே தொழுகிறானே. இப்படியும் ஒரு உலகம், எந்த சூழ்நிலையிலும் தொழுது விடுவோம். மூமின்களே, ஈமான் பலமுள்ள இடத்தில் அந்த ஈமான் வெளிப்படும் முதல் இடமே தொழுகைதான். நீங்க 1000 நியாயம் பேசுங்க, சோசியல் சர்வீஸ் பண்றார், ஒரே ஒரு பாராட்டு, அவருக்கு தொழுகையின் மீது ஈர்ப்பு இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மக்களே, ஒருவர் முஸ்லிம், இன்னொருவர் காஃபிர், இந்த 2 பேருக்கும் மத்தியில் உள்ள ஒரே வேறுபாட்டின் குறியீடு எது தெரியுமா? அஸ்ஸலாத், தொழுகை என்று சொன்னார்கள் பெருமாள். யோசிக்கணுமா இல்லையா? சொர்க்கத்தினுடைய சாவி தொழுகை என்று சொன்னார்கள் பெருமானார். சில இடங்களில் கண்டிப்பு செய்தார்கள் பெருமானார். வாங்க சொல்லி ஜமாத்துக்கு வரலன்னு சொன்னா இளைஞர்களை அழைத்து சென்று வீடுகளுக்கு தீ வைப்பேன் என்று
சில இடங்களில் இந்த மிரட்டல் தொழிலை பெருமானார் எடுத்ததின் காரணம் என்ன தெரியுமா? இது இருக்கிற இடத்தில் எல்லாம் சரியாக இருக்கும், தொழுகை இல்லாத இடத்தில் எல்லாம் பாழ்படும். அடிப்படை. ஏன்னா அல்லாஹ்வை மறந்திருக்கிற நேரத்துல தட்டி எழுப்புவதுதான் பாங்கு சத்தங்கள். பதில் சொல்லுகிறோம், லொகுர் வரைக்கும் நல்ல கேப் இருக்கு, ஓய்வு எடுக்கிறோம், உணவருந்துகிறோம், தொழில் பார்க்கிறோம், அப்படியே உலகம் இழுத்துட்டு போகுது. நிறைவு தராத வாழ்வு. ₹1 முதலீடு பண்ணி தொழில் பார்க்கிறவனுக்கு 1 காசு தான் லாபம். 1 கோடி முதலீடு செய்து லட்சங்களை பார்க்கிறான். 2 பேருடைய மனநிலை என்ன அப்படின்னா, நம்ம தான் சொல்லிக்கணும். 1 கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருங்க. ஆனால் அவர் சொல்றார், இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்றது, 1% தான் கிடைக்குது, ஒரு 2% கிடைக்கணும்ல, அங்கும் நிம்மதி இல்லை. இவன் சொல்றான், என்னையா பொழப்பு, ₹1 1 காசு, இது என்ன வாழ்வா? இந்த கணக்குகளை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தொழுகையை கடைபிடிக்கிற சமூகம் எல்லா கவலையும் ஓடிட்டு இருக்காங்க. மிகுந்த காலம் கடமை இருந்தாச்சு, ஒண்ணுமே நடக்கல, காசை காணா. ஏதாச்சும் பேலன்ஸ் செக் பண்ணி பாக்குறாரு, யாரும் அமௌண்ட் அனுப்பி இருக்காங்களா, சரக்கு அனுப்பியாச்சு, இன்னும் பணம் வரல. இந்த பக்கம் பாக்குறாரு, கரண்ட் பில்ல கட்டணும், மளிகை சாமானத்தை காசு கொடுக்கணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளை வந்திருக்கு, இத்தனையும் யோசிக்கிறார். பணக்காரனோ ஏழையோ, பணக்காரனுக்கு அவனுடைய பணத்தின் அளவு கவலை, ஏழைக்கு சொல்லுங்க வறுமையின் அளவு கவலை, இவ்வளவுதான். ஆனால் கவலை எல்லாருக்குமே ஒன்றுதானே. கதி கலங்கி நிற்கிறார், அடுத்த வினாடியை தீர்மானிக்க முடியாத பலகீனம். இப்படி துவண்டு போகிற நேரத்துல லொஹருடைய பாங்கு சத்தம் கேட்கிறது, அவன் ஈமான் விழிக்கிறது, ஓடோடி பள்ளிக்கு வருகிறான், எல்லாத்தையும் மறக்கிறான். போப்பா, பிறந்ததுல இருந்து இதுதான் பிரச்சனை, நீதான் எல்லாம் தந்த. ஒது செய்கிறான், சுன்னத்து தொழுகிறான், 4 ரக்காத்து தொழுகிறான், கையேந்து கேட்கிறான், வாழ்க்கையில எங்க போனாலும் பிரச்சனை, இதுக்கு முடிவு மௌத்து மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். நிம்மதியை நீதான் தரணும் அல்ல, ரிசுக்கை நீதான் தரணும் அல்ல. இந்த 4 ரக்காத்து தொழுகை கடமை என்பதை தாண்டி மனோரீதியாக அங்கு ஒரு மாற்றம் பெற்று, அந்த காலையில இருந்த டென்ஷன் லொகுர் தொழுகைக்கு பிறகு அவரிடம் இருப்பதில்லை. வெளியில போகும்போது வார்த்தை சொல்லிக்கிட்டே போறாங்க, இப்படி திக்குன்னு தான் பழகி இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என்ன இப்படி நின்னாலும் இப்படி நின்னாலும் நீ தந்தாதான் நடக்கிறது அப்படின்னு மன சமாதானம் அடைத்து கொண்டு வீட்டுக்கு திரும்புறதானே. இல்லைன்னு சொன்னா இந்த வியாதியால் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இருக்க. யாருக்கு பிரச்சனை இல்லை, எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது. நண்பர்கிட்ட போய் சொல்றோம், நண்பர்கிட்ட போய் சொல்றோம், என்னடா வரல இல்ல, நீ என்னாச்சு பரவாயில்லடா, ஏன் நிலைமை, அவன் தண்ணி கணக்கா பிரச்சனை சொல்லுவான். 2 பேரும் சேர்ந்து முதலாளிகிட்ட போனா முதலாளி கோடிக்கணக்கான பிரச்சனை சொல்லுவாரு. பிரச்சனையிலிருந்து யாரும் தப்பிப்பதில்லை. ஆனால் ஒரு ரிலாக்ஸ், என் ரப்போடு நான் இணைந்திருக்கிற நேரத்தில் என் மனம் அமைதி பெறுகிறது. அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நீ இன்றி எதுவும் நடக்காது. இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? இந்த பற்றுதல் எல்லாம் குறைகிறது. அவர் தந்தா நடக்கும், காசு வந்தா நடக்கும், இவர் நம்மளை சந்திச்சுட்டாருன்னா நடக்கும், அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா நடந்துரும், எல்லாத்தையும் தூக்கி இறங்கிறான். என் ரப்பு நாடினால் நடக்காததெல்லாம் நடந்துவிடும். இந்த ஈமானிய பலத்தை மீண்டும் புதுப்பித்தது அவருடைய லொகுர் தொழுகை. இப்ப கொஞ்சம் ஆசுவாசம் ஆயிட்டார், வீட்டுக்கு போறாரு, சாப்பாடு ருசியா இருக்கு. பல பேர் சொல்றது சாப்பாடவே பிடிக்க மாட்டேங்குங்க, ஒண்ணு இல்லை, மனசுல வேற கவலைகள், வேற எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கவலைகள் தீராதா சாப்பிடுகிறார். சுவையான உணவு கூட அவருக்கு சுவைப்பதில்லை, மனம் அங்கே லயிப்பதில்லை. காரணம், இந்த கவலைகளுக்கு தீர்வை அல்லாஹ்விடம் தேட வேண்டும் என்ற தொழுகையின் வழியை அவர் விட்டுவிட்டு வேறு வழிகளில் தேடினார். கவலை நிரந்தரமானது. கரெக்டா? டாக்டர் கேட்கிறாரு, ரொம்ப கவலைப்படுவீங்களோ, டென்ஷன் அதிகமா, சில வார்த்தைகள்லாம் கேட்பாரு, யோசிக்க வைக்கிறது. அந்த டென்ஷன்னா எப்படி வரும், அது எப்படி போகும், இப்படி கேட்கிறாரு.
பணிச்சுமை அதிகமா? ரொம்ப யோசிப்பீங்களா? என்ன இருக்கிறது? எல்லாரையும் குணமாக்கிவிடும் இந்த கவலைகளும் சிந்தனைகளும். இடையிடையே லொஹருக்கு வந்தார். பகல் பொழுதில் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களும் அந்த 4 ரக்காத்தும் ஒரு துவாவும் சமநிலைக்கு அவரை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப வீட்டுக்கு போய் சாப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் மனைவிட்ட வாங்கிட்டு பேசுறாரு. என்ன இன்னைக்கு டென்ஷன் இல்லாம இருக்கிறீங்க? அந்த அம்மா கேட்கு. இப்ப பார்த்தாலும் வந்து விடுவார். இல்ல இருக்கிறதான வியாபாரத்துல யாரும் இல்லைன்னா ரொம்ப பார்த்து தருவான். இருந்தாலும் இப்படி நல்லதா மாறிட்டானே. நல்லா சாப்பிடுறாரு. நல்ல உறக்கம். உறக்கம் நீடித்து விடக்கூடாது. அசருடைய பாங்கு எழுகிறார். இரப்பனுடைய கடமையை முடிக்கிறார். வியாபாரம் சூடு பிடிக்கிற நேரம், வெயில்தான மக்கள் வருவார்கள், பணிகள் நடக்கும். கல்லால காசை பார்க்கிறார். காலையின் கவலை எல்லாம் பறந்து போகுது. காலையினுடைய கவலை எல்லாம் பறக்கும். 1000 ரூபாய்க்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம். 1 மணி நேரத்தில் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிடுச்சு. குதூகலம் அடைகிறார். இன்னும் கொஞ்சம் வியாபாரம். யாருக்குதான் பேராசை விட்டது? அப்படிங்கும் போது மகரிபுக்கு வாங்கு அழைக்கப்படுகிறது. பணமா மனமா? பணமா மனமா? போராட்டம். வினாடியில கல்லாவை சாத்துகிறார். பொழுதுக்கு வந்துடுறாங்கிறாரு. அவர் வெற்றி பெற்று விடுகிறார். 1000 10,000 வரும் என்று எதிர்பார்த்து மறுமையை இழந்து விடுகிறான் ஒரு மூமின், ஒரு மனிதன். பெருமானார் சொல்லுவார்கள், இந்த தொழுகைகள் தான் உங்கள் வாழ்க்கையை இயக்கிட்டே இருக்கு. மகரிபுக்கு வந்தவரு சுக்குர் செய்கிறார். எல்லாம் லகுல காசு இல்லாத அழுத, நல்ல தூக்கத்தை கொடுத்தரப்பே, மகரிபுல வியாபாரத்தை கொடுத்தரப்பே, அந்த வியாபாரத்தை நீ பறக்கத்தையும் கூட அல்லாஹ் போடுறாரு, உடைக்கிறார். இரவு செல்லுகிற பொழுது நன்றி கடனாக இஷாவையும் பொழுது விட்டு போகிறார். கோவில்களே, பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், என்றைக்காவது நாம இதை கணக்கு போட்டு பார்த்து எல்லாரும் கணக்குல புடி வியாபாரமே செய்ய மாட்டாங்க. கணக்கு கேட்ட கரெக்டா சொல்லுவாங்க. 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், மாசம் 3000 சம்பாதிக்கிறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம். இஎம்ஐ 10 வாங்கி வச்சுக்கிறது. எப்படா கட்டுவேன்? அங்க இப்படி வரும், இங்க இப்படி வரும், இப்படி கட்டுவார். எல்லாம் வருவானுங்க, எல்லாத்தையும் தூக்கி போயிடுவாங்க. ஒரு கணக்கை யோசித்து பாருங்க. பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் எதை அதிகமாக விரும்புகிறானோ அதை பற்றியே பேசுவார். அதிகமா பொம்பளைய விரும்புறவன் எதைத்தான் பேசணும் சொல்லுங்க? சுத்தி முத்தி எங்க வந்தாலும் அங்கதான் விரும்பார். அதிகமாக பணத்தை விரும்புபவன் அவன் கால்குலேஷனே பார்த்தீங்கன்னா 2.5 3.5. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஏறிடுச்சு. கோல்டோட ரேட் தெரியுமா? இவர் திருத்து முடிக்கிறது. கோல்டு ரேட் எனக்கு எப்படியா தெரியணும்? வண்டிக்கு பஞ்சர் ஓட்டினா 15 ரூபாய் கிடைக்கும். எனக்கு எதுக்கு கோல்டு ரேட் தெரியணும்? யார் எதனை குறித்து அதிகம் பேசுவாரோ அதனை விரும்புகிறார். எதை விரும்புகிறாரோ அதை அதிகமாக பேசிக் கொண்டிருப்பார். நாம் அல்லாஹ்வை விரும்புகிறோம். நாம் அல்லாஹ்வை விரும்புகிறோம். விரும்ப சொல்லுகிறான். அதிகமாக அல்லாஹ்வை பேசுங்கள். பேசுகிறோம். ஆனால் நாம சோதிச்சு பார்த்ததில்லை. ஒரு நாளைக்கு என் வார்த்தைகள் அல்லாஹ் என்று எத்தனை முறை உச்சரிக்க சொல்றது சாதாரண கணக்கு. இன்ஷாஅல்லாஹ் நீங்க போட்டு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வே சொல்லுங்க. அல்லாஹ்வே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு இல்லை அர்த்தம். அப்படி ஒத்துக்குவோமா? அல்லாஹ் அக்பர், நான் நீயா பெரியவன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். நான் இல்லை என்ற தன்னடக்கம் நமக்குள் வரும். இது அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்கிற பாருங்க. வாங்கு என்ற அழைப்போசையில் 6 முறை அல்லாஹ் அக்பர் என்று உச்சரிக்கப்படுது. நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவன் தான் பெரியவன். உலகத்திற்கான அறிவிப்பு ஒரு பாங்குல 6 தடவை அல்லாஹ் அக்பர். ஒரு இகாமத்துல 6 தடவை சொல்லுங்க அல்லாஹ் அக்பர். ஒரு பாங்கு இகாமத்துக்கு 12 தடவை அல்லாஹ் அக்பர். 5 நேர பாங்குக்கு 12 60 முறை இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள சொல். ஏன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற பொழுது அந்த சமூகம் அவன் நாங்கள் இல்லை, அவன் தான் பெரியவன் அப்படின்னு உணர்ந்த அந்த உணர்வு ஏன் எனக்கு வரவில்லை? இந்த ஊர்ல நான் தான் பெரியாரு, எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய முடியாது. இதுவெல்லாம் உருப்படாமல் போவதற்கான வார்த்தைகள் இல்லையா? அவர் சொல்றாரு எல்லாமே அல்லாஹ் அக்பர், எல்லாமே என்னங்க என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், எல்லாமே அல்லாஹ் அக்பர்.
வாங்கி ஒவ்வொரு நாளும் சமுதாயத்திற்கு சொல்லுகிறது, அல்லாஹ் மிகப்பெரியவன். அந்த வார்த்தை காதில் பாய்ந்து உள்ளத்தில் இறங்கினால் நான் ஒண்ணு இல்லை என்பதை ஒருவன் உணர்கிற பொழுதெல்லாம் பெரிய மனிதனாகிறான். தொழுகைக்குள்ள வர்றோம், 2 ரக்கா தொழுவுங்க. எத்தனை அல்லாஹ் அக்பர் சொல்றோம்? இந்த கணக்கு வருதா? முதல் ரக்காத்துல 6 அல்லாஹ் அக்பர் சொல்றோம். ஒரே ஒரு சமயம் அல்லாஹ் நபி தான் இடையில வருது, கரெக்டா? 2வது ரக்காத்துல 5 அல்லாஹ் அக்பர், 2 ரக்காத்துக்கு 11 அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு பரவு வித்ரு எல்லாம் சேர்த்து 20 ரக்காத்துகள், சுன்னத்து நபிகள் எல்லாம் சேர்த்தா 22 ரக்காத்து. 42 ரக்காத்துல 42 பெருக்கல் 11 சொல்லுங்க. கணக்கு போட்டு அடுத்த சும்மா சொல்லுவோம். எனக்கு நானே சொல்லுகிறேன், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். நீ இல்லை நான் இருக்கிறேன், நீ இல்லை நான் இருக்கிறேன். இந்த சைக்காலஜி டாக்டர் என்னங்க பண்ணுவாரு? கன்சல்டிங் ஃபீஸ் 5000 ரூபாய், அப்பாயின்மெண்ட் 6 மாசம் கழிச்சுதான் அவரை பார்க்க முடியும். அது வரைக்கும் ஹயாத்தா இருப்போமா? அவன் சொல்ற வார்த்தையை நம்புறான். கடைசியில எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்துட்டு 5000 ரூபாய்க்கு அவன் சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமா? நைட்டு நீங்க தூங்க போகும்போது கை கால் கழிப்பீங்க, ஓகே பாஸ். பெட்ல உட்கார்ந்துக்கீங்க, ஓகே பாஸ். போர்வை எல்லாம் எடுத்து போத்திக்கீங்க, ஓகே பாஸ். 1 2 3 4 எல்லாம் ஆரம்பிங்க. 100 சொல்ல போட்டு தூங்கி இருக்கீங்க. அட லூசு. இதைத்தான் நீங்க ரசூலுல்லாஹ் ஒது செய்து கொள் என்று சொன்னார்கள். ஒது செய்து கொள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹ். உனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உடல் அசதிக்கு கொடுக்கிறேன் என்று சொல்பவர்கள் ஃபாத்திமா நாயகம் போய் பெருமானாருக்கு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நிறைய வீட்டு வேலை, நிறைய வீட்டு வேலை, மாமாட்டுகிறேன், கிணற்றில் நீர் இறைக்கிறேன், பாத்திரங்கள் கழுவுகிறேன், வீட்டு வேலைகள் போக பேரித்தம் கொட்டைகளை காய வைக்கிறேன், ஆற்றில் பால் கறக்கிறேன், குழந்தைகளை கவனிக்கிறேன், உடல் வேதனை யா ரசூலுல்லாஹ் எனக்காக வேலை செய்வதற்கு ஒரு அடிமையை தாருக்கிறேன். பெருமானாரிடம் வேண்டில் இருக்கிறார்கள் ஏழை பாத்திமா. பெருமானார் சொன்னாங்க, பாத்திமா நம் குடும்பத்திற்கு அது தகுந்தது அல்ல, வேலைக்காரங்க வச்சுக்கிற அளவுக்கு நாம பயங்கரமான ஆள் கிடையாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா வேலையும் முடித்து விட்டு தூக்கத்திற்கு நீ தயாராகும் போது ஒது செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர் இது ஓதிட்டு படுமா, பகல் முழுவதுமான உடல் வலி வேதனை காணாமல் போய்விடும். எழுகிற பொழுது ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பாய். அதனால உலகமே இன்றைக்கு சொல்லுகிற அந்த தஸ்பீஹ் ஃபாத்திமான பேர் இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன? இந்த வார்த்தைகள் என்ன செய்துவிடும்? நம்ம நம்பல. தூக்க மாத்திரையின் மீது இருக்கிற நம்பிக்கை சுப்ஹானல்லாஹ்வின் மீது இல்லையே. ஒரு கணக்கு போட்டு பாருங்க. அல்லாஹ் தான் பெரியவன். இந்த வார்த்தை நம்ம இயக்க வைக்கிற பாதி பூஸ்ட் வாங்குற இத்தனை தடவை, 12 தடவை ஒரு நாளைக்கு, 60 தடவை தொழுகையில, அப்புறம் ஃபஜ்ரிலையும் அஸர்லையும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் 3:39 எவ்வளவுங்க? 99. கிட்டத்தட்ட ஒரு தொழுகையாளி ஒரு நாள் முழுவதும் அவன் பேசுகிற பேச்சுக்களில் ஏறத்தாழ 420க்கும் அதிகமான அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறான். பிறகு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து அவன் எப்படி வெளியேற்றப்படுவான்? தொழுகையாளுக்கு மட்டும் கிடைப்பது. மோமின்களை யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்து தொழுகை என்று சொன்னவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் ரூஹ் பிரிகிற பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். தொழுகையிலே கவனமாக இருங்கள். தொழுகை விட்டுட்டா எல்லாம் போயிடும், தொழுகை பிடிச்சுக்கிட்டா எல்லாம் வந்துடும். நீங்கள் யோசிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதுதான். ஹதீஸ்கள்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் பெருமானார் மனிதர் தான், மனித உணர்வுகள் இருந்தது, மனித உணர்ச்சிகள் இருந்தது,
வறுமை இருந்தது, பொருளாதார பிரச்சனை இருந்தது, சமூக பிரச்சனை இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கான ரெமிடி, அதற்கான தீர்வு என்ன வச்சிருந்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் பெருமானாருக்கு தோன்றினாலும் தீர்வாக தொழுதுதான் தீர்வை தேடுவார்கள். 5 நேர தொழுக பரல இல்லையா? வித்திருவாஜி ஒரு நாளைக்கு 8. ஜும்மாவை பெருமானார் சொல்லும் போது ஏழைகளின் பெருநாள் ஹஜ்ஜி என்று சொன்னார்கள். 3 ஜும்மாவை நீயா விட்டுட்டேன்னு சொன்னா நீ காபிராயிருவாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற புது ஊழத்தினுடைய உச்சம் பெருநாளுடைய தொழுகைகள். காலையில சுபு தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து ஃபிக்ர் செய்ய, சூரியன் உதயமாகிற பொழுது இஷ்ராக்கு தொழுகை, அதற்கு பிறகு துஆ தொழுகை. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து முன் சுன்னத்து பின் சுன்னத்து விட்டு விடாது, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை தருவார். இப்படி எல்லாம் சொன்ன பெருமானார் தொழுகையை ரொட்டீனாக சொல்லிட்டு கடைசியில தொழுக உனக்கும் ஒரு தொழுகை இருக்கிறது, ஜனாசா தொழுக. அதுல நீ கலந்துகிட்டேனா வாயுமலை அளவு பிரம்மாண்டமான நன்மையை அல்லாஹ் தருகிறான். தொழுகை தொழுகை தொழுகை, எல்லா இடத்திலையும் தொழுகையத்தான் பெருமானார் சொல்ல. நாயகமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள, பொது செஞ்சு 2 ரக்காத் தொழுகை. இது என்ன ட்ரீட்மெண்ட்? இது என்ன ட்ரீட்மெண்ட்? வேறு எங்கும் கிடைக்காத தீர்வு தொழுகையில் கிடைக்கும். ஏங்க, ஒரு தொழுகைய அல்லாஹ் நபிக்கு ஃபரலாக்கி நமக்கு சுன்னத்தாக்கி இருக்கான். எது எது? தஹஜ்ஜுத் நபிக்கு ஃபரல். நம்ம எதிர்த்து தொழுகிறோம். பெருமானார் சொன்னாங்க, தொழுகைகளே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. உலகம் உறக்கத்தில் இருக்கிற பொழுது நீ எழுந்து தொழுவது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த ஜெனரேஷன் தஹஜ்ஜுத்ல தான் தூங்க போறாங்க. தஹஜ்ஜுத்ல தான் எழுதி வச்சுக்கோங்க. 40 வயசுக்கு மேல எவனும் ஆள முடியாது. எல்லா உடல் உறுப்புகளும் செயல்பட்டு விடும், செயல் முடக்கம் ஏற்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய வரையறைகளை மீறி நடக்கிற காரணத்தினால் இந்த சமூகத்துடைய கொந்தளிப்பு என்ன? அவமானப்பட்டு தலை குனித்து நிற்கிறோம். போதை பொருட்களால் ஈர்க்கப்பட்ட இளைய தலைமுறை விற்பனை செய்கிறது, வாங்கி பயன்படுத்துகிறது, தடுமாற்றத்தோடு வாழுகிறது. இந்த சமூகத்திற்கு நாம் தொழுகையை கொண்டு செல்லவில்லையோ என்று பெற்றோர்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளியிலையும் போனா இஸ்ராயலோடு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்க தான் தொழுகையில இருக்கிறாங்க. புரிஞ்சது? என்னங்க புரிஞ்சு? எல்லாம் பெருசுக்குதான் இருக்கு. அவங்களுக்கு தெரியுது, எனக்கு இருந்தாலும் மௌத்தா போடுவோம், தொழுதியோட மௌத்தா இருக்கும். அது சாதனை அல்ல. உன் பிள்ளை எங்க இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். ஏன் பஜ்ருக்கு வரல? நைட்டு வந்ததே 3 மணிக்கு தான். ஓ, நீ சொர்க்கத்துக்கு போவா, நரகத்துக்கு போவனா? உன் மனைவி எங்க? அவளும் தூங்கிட்டு இருக்கான். ஏன்? 3 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்தான், நாடகம் பார்த்துட்டு இருந்தான், போன் பார்த்துட்டு இருந்தான். மோமின்களே, வாழ்க்கை கலாச்சாரத்தில் 100 விழுக்காடு நம்மால் முஸ்லிமாக வாழ முடியாது. குறைந்தபட்சம் தொழுகையாளியாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலை என் மனைவி மக்களுக்கு தராவிட்டால் அந்த தலைமுறை அல்லாஹ்விடத்திலே புகார் வாசிக்கும். என் தந்தை தொழுதார், எங்களை தொழுவதற்கு காட்டவில்லை, வாழ்க்கையில் வீணாகிவிட்டோம். இன்னைக்கு நடக்கிறது இதுதான். போக இளைஞர்களை மாற்ற முடியுமா? பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்துகிறான். மீடியாக்களை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய செய்திகள் அவர்களுக்கு மிக மிக சுவையானது. நம்ம பொம்பளை எங்கேயாவது இந்த பேட்டி கொடுத்தானா அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து போடுவான் இல்லையா? நாடு முழுவதும் கோவையில 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு கிட்டத்தட்ட 20 பள்ளிவாசலை வாங்க சத்தம் கிராஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகும். 12 மணிக்கே ஒதுக்குவான்னு சொல்லிடுவான். இது லொகுராசரா ஒரே கன்ஃபியூஸா இருக்கும். இப்படியான மொஹல்லா சூழலில் நீங்க யாரோ பையன் நினைக்கிறீங்க. இப்ப தங்கச்சி பையனா இருப்பான், ஏன் உன் பையனா இருப்பான், உங்க அண்ணன் பையனா இருப்பான், உங்களோட படிச்சவனா இருப்பான். எப்படி பாதை மாறி போனார்கள்? போதை பொருள் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராம் என்பதை தாண்டி அதை விற்பனை செய்கிற துணிவு ஒரு சமூகத்தை குற்றவாளியாக ஆக்குகிற அளவுக்கு வக்கிரமங்கள் எப்படி உருவானதுன்னா, பேசிக் அடிப்படையில நுழைஞ்சு பார்த்தா தொழுகை இல்லாத குடும்பங்களில் இத்தகைய சூழல்கள் ஏற்பட்டுவிடும். தொழுகைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட குழந்தைகள் ஆட்படுத்த முடியாது என்பதை தயவுகூர்ந்து சமூகம் உணர வேண்டும். பெரியவங்க பஜ்ருக்கு வர்றது சாதனையே கிடையாது.
நல்லா டெய்லி பார்ப்பேன். மாமூல் கஸ்டமர் இதுதான், புது கஸ்டமர் ஒருத்தனை காணாம அவர் லொக்குன்னு இருக்கும் போதே போயிடுவாரு. ஏன் உன் பையன் வராதது குறித்து உனக்கு கவலை வரல? உன் மனைவி எழாதது குறித்து ஏன் கவலை வரவில்லை? அப்ப நீங்க தூக்க வராம பதிலுக்கு வந்திருக்கீங்க. உண்மைதானே சொல்லுங்க. உனக்கு தூக்கம் வரல, ஏன் உசுர் எடுக்கிறீங்க? எங்கே இளைஞர்கள்? உண்மை அதுதான் கேட்கிறேன். என் வீட்டு பையன் பதில் வேற எல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லிட்டு, காலேஜுக்கு போயிட்டான், டியூஷன் போயிட்டான், மார்க்கெட்ல இருக்கிறான், பஜருக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு குடும்பம் முழுமையாக இருப்பது பஜருடைய நேரம். தொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க, ஓய்வுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் மிக கடமையாக சொன்னார்கள், காபிருக்கும் முஸ்லிமுக்கான வேறுபாடு எதை வச்சு வேறுபாடுன்னு சொல்ல முடியாது. நம்மை விட காபிர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். தொழுகை இருக்கிற குடும்பம், தொழுகை இருக்கிற சமூகம் உருப்படும். இது சமூகம் சார்ந்த கலாச்சார அடிப்படை. என் பையன் தொழுதுட்டான்னு சொன்னா, காலேஜ்ல படிக்கிறான், காலேஜ் சார்ந்த தீமைகளுக்கு அவன் அடிபணிய மாட்டான். தொழுகை அவனை காப்பாற்றிவிடும். இது குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை ஆபாசமான அருவருப்பான பாவச் செயல்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். குர்ஆன் சொல்லுது. வல்ல ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கவலைப்படுது. சமூகத்தோடு எல்லாருமே புறம்பறாங்க. நாங்கெல்லாம் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டோம், என் பிள்ளைகளை எல்லாம் இப்படி வாழ வைக்கிற கரெக்டா? கரெக்ட். நல்ல துணி வாங்கி கொடுத்திருக்க, நல்ல எல்லாம் செய்யற கரெக்ட். தொழுக வச்சையா? வறுமையிலும் தந்தை உன்னை தொழுக வச்சாரு. சொல்லுங்க. சோத்துக்கு இல்லைங்கிற, தொழுதுக்கு வந்தா சோறு நம்ம சொல்லிச்சு. அப்படி வளர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தொழுகாதவங்களுக்கு சோறு தர மாட்டேன்னு சொன்ன தாய் இருக்கு. ஆனா நான் எப்படி இருக்கு? எப்படி அடுத்த சும்மா போய்க்கலாம், சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு குடும்பமா போய் ஹோட்டல்ல திங்கிறோம், மொத்தமா நாசமா போறோம். எல்லாத்துக்கும் தெரியுது. அடுத்தவனை படி சொல்லிட்டு வாழ்க்கையை கவலையோடு நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது சமூக கடமை என்பதை உணரணும். என் வீட்டு பிரச்சனை உங்க வீட்டு பிரச்சனை அல்ல. சமூகத்தினுடைய இளம் தளிர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் தொழுகவில்லை என்று சொன்னால் ஒரு தலைமுறை காணாமல் போய்விடும். பூமிகளே, வல்ல ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு சிந்தனையோடு அந்த பிள்ளைகளை நீங்க ரொம்பவும் அவுளியாக்களாவோ பயங்கரமாக மாற சொல்ல. எங்க இருந்தாலும் தொழுது தொழுது. வீட்டுக்கு போனையா தொழுதியா? உங்க மனைவி வீட்டு கிளம்புல ஜும்மா முடிச்சுட்டு போய் தொழுதியான்னு கேட்டு பாருங்க. சோறு இல்ல போயா? கல்யாணமா 20 வருஷம் ஒரு நாள் கேட்டதில்ல, திடீர்னு ஒரு ஞானம் வந்துருச்சு. இது நமது சமூகத்தின் கடமை. பையன் ஸ்கூல் விட்டு வர ஊர் தொழுதியா? இல்லக்கா தொழுது போட தொழுது. ஒரு பிராக்டிக்கலா டியூஷன் போனதான் போட ஜமாத்து தொழுது தொழுது. நான் பதிலுக்கு எழுந்து வருகிறேன், வா தொழுகு போலாம். வந்துருவா. தந்தை தானே ஆசிரியர், வந்துருவா. இவரு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சொர்க்கத்துக்கு போற கூட்டம் மெதுவா கதவை திறந்து இவருக்கு மட்டும் சொர்க்கத்துக்கு போற. இது என்ன அநியாயம் இது? சில பெற்றோர்கள் காலையில 8 உதச்சா பிள்ளைகளை எழுப்பியிருக்காங்க, தண்ணியெல்லாம் ஊற்றி எழுப்பி இருக்கிறாங்க. தொழுகைதான் அந்த குடும்பத்தினுடைய உயிர் அப்படின்னு முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். நாம இன்னைக்கு தொழுகிறோம். ஆனா என் பிள்ளைகள் மீது அப்படி என்ன பாசம், அப்படி என்ன இறக்கம் நல்லா எல்லாத்துக்கும் தெரியுது. அவன் கல்யாணம் முடிச்சா நம்ம நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவான். எதுக்கையா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? எல்லாருடைய குழப்பம் தான். அப்படி படிக்க வச்சு இப்படி படிக்க வச்ச பொருளாதார கூட தனியா போயிட்டான். அதுதான் நடக்கும்னு உனக்கு தெரியுமில்ல. அவனை தொழுகை அறிய ஆக்கி இருக்கலாமே. புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.